நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனா, இப்ப ஜென்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கரெக்ட்டா ஃபோக்கஸ்டா டைம்க்கு ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நிறைய டைவர்ஷனு. அதில வந்து மெடிக்கல்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிஜி பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ஃபெலோஷிப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 வருடம், 12 வருடம் அவங்க எடுத்துக்கிறதுனா, லாங் பீரியட் அதுக்கேத்த மாரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப இல்ல அப்படின்றதுனால, இன்னைக்கு பசங்க ஆனா மெடிக்கல் சம்மந்தமா ஃபீல்டு போகணும் அப்படின்ற மாரி ஐடியா இருக்கிறப்ப, என்ன சார் கோர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, அது சம்பந்தமா மெடிக்கலும் ஒரு இன்ஜினியரும் சேர்ந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த கோர்ஸை தான் டீடைல்டா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பேச போறேன். நானும் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன சார் கோர்ஸ் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பியாண்ட். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கம்ப்ளீட் கேரியர் கைடன்ஸ், தென் அட்மிஷன்ஸ் என்ன, ஃபீஸ் என்ன, இதனோட சேலரி என்ன, இதனோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ் என்ன அப்படின்றதான் இந்த கோர்சஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த கோர்சஸ்ல நம்ம மெயினாக பார்க்க போறதுன்னா டாக்டர் ஆர் என்ஜினியர், why choose one when the future needs both? புரியுதா? இப்போ இன்ஜினியரும் வேணும் டாக்டரும் வேணும் ஒரு இதில் அப்படின்றப்ப நம்ம எதுக்கு இன்ஜினியராக போகணும் இல்லை டாக்டராக போகணும்? ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறப்ப ஏன் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? ரைட்டா? டுடே ஹெல்த் கேர் இஸ் பில்ட் பை டாக்டர், இன்ஜினியர். டாக்டர் இன்ஜினியர் இல்லாமல் நாட் ஜஸ்ட் டாக்டர், நாட் ஜஸ்ட் கோடர்ஸ், இவங்க ரெண்டு பேர் மட்டுமே தனித்தனியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வந்து கியூர் கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ரைட்டா? இந்த வீடியோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி பார்த்துருக்கீங்களோ என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் +2 மாணவர்களோ இல்லை +2 மாணவர்களுடைய பெற்றோர்களோ இதை பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஸ்கூல் குரூப்லயோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலி குரூப்லயோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன போகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. பேரண்ட் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. என்னன்னா ஏதோ யாரோ சொன்னாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து சேர்த்து விட்டுறாங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இல்லைன்னா கோர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்க டிசைட் பண்ணுங்க, இதை பார்த்துட்டு நம்ம குழந்தைக்கு எது சூட்டபிளா இருக்கு, நம்ம எது பண்ணலாம், நம்மளுக்கு என்ன ஃபீஸ் வந்து கட்ட முடியும், நம்மளுக்கு எந்த இன்ஸ்டியூஷன் போக முடியும், மார்க் வச்சு போலாமா இல்ல என்ட்ரன்ஸ் வச்சு போலாமா, இது எல்லாமே கம்ப்ளீட் ஐடியா வந்து கிடைக்கும். ரைட்டா? ஓகே. இன்னைக்கு டாக்டர் இல்லாம இல்ல, இன்ஜினியர் வந்து இல்லாம இல்ல, ரெண்டு பேருமே தனித்தனியா இல்லாம இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு வந்து ஃபில் ஆகுறது இல்லை. வாட் இஸ் ஏ கம்பைன்டு மெடிக்கல் பிளஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு கம்பைன்டு மெடிக்கல் பிளஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் மெயின்லி என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிஎம்இ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். என்ன இது மெடிசன் பிளஸ் பயாலஜி, மெடிசன் பிளஸ் பயாலஜி, என்ஜினியரிங் பிளஸ் ஏஐ பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ், தென் ஹாஸ்பிட்டல்ஸ் பிளஸ் ரிசர்ச் பிளஸ் ஸ்டார்ட் அப்ஸ். இது எல்லாத்தையும் கலந்த கலவை தான் பயோமெடிக்கல் இன்ஜினியர். என்னென்ன மெடிசனும் பயாலஜியும் என்ஜினியரிங்கும் பிளஸ் ஏஐ பிளஸ் எலக்ட்ரானிக்ஸும் பிளஸ் ஹாஸ்பிட்டல் பிளஸ் ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், இதெல்லாம் சேர்த்த பிளண்ட் தான் என்னது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இது சிம்பிளா நம்ம சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பில்ட் மெடிக்கல் டெக்னாலஜி, மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி யூசிங் இட். அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். why this career exists, ரியாலிட்டி செக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் டுடே என்ன ரன் பண்ணுது? ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாம எதனா இருக்கா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போனோம்னா அவர் அப்படி தொட்டு பார்ப்பாரு, ஓகே இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு தொட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாங்க, எம்ஆர்ஐ பண்றீங்களா, சிடி பண்ணிட்டு வரீங்களா, வென்டிலேட்டர்ஸ் வைக்கணுமா, மூச்சு அடைக்கணுமா உடனே எடுத்து அதை வைக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் நடக்குது. சர்ஜிக்கல் ரோபோட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. வேரபிள் அண்ட் ஏஐ டயக்னாஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. டாக்டர் யூஸ் தெம், பயோமெடிக்கல் என்ஜினியர்ஸ் கிரியேட் அண்ட் மேனேஜ் தெம். டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, அதை யூஸ் பண்றாங்க. பயோமெடிக்கல் என்ஜினியர் என்ன பண்றாரு, அதை கிரியேட் பண்றாரு. மேனேஜ் பண்றதுக்கு ரெண்டு விஷயத்தையுமே அங்க பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்காங்க. தென் ஹாஸ்பிட்டல் cannot function without them. இது இல்லாம நீங்க சொல்லுங்க, ஒரு இடத்துல சிடி ஸ்கேனோ, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுல எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்ல, சிடி ஸ்கேன் இல்ல, வென்டிலேட்டர்ஸ் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு யாரா இப்ப போவாங்களா? ஐயா இதனப்பா ஹாஸ்பிட்டல் அப்படின்வாங்க. ரைட்டா? அதெல்லாம் சும்மா வீட்டு பக்கத்துல வச்சிருப்பாங்க இல்லையா கிளினிக், அப்படி வேணா இருக்கிறது. இன்னும் பெரிய 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 ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இதெல்லாம் இல்லாம ஒண்ணுமே வந்து கிடையாது. தனியாவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம்
சிடி ஸ்கேனுக்குலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம சென்னையிலலாம் பிரம்மாண்டமா ஆர்டி ஸ்கேனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நல்லா அருமையா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். கோர்ஸ் ஸ்ட்ரக்சர், வாட் யூ ஆக்சுவலி ஸ்டடி, இங்க என்ன நம்ம படிப்போம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயர் 1 to ஃபவுண்டேஷன் தான் படிப்போம். அந்த ஃபவுண்டேஷன்ல என்ன சொல்லி தருவாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தென் ஹியூமன் பிசியாலஜி, தென் ப்ரோக்ராமிங்ல என்ன சொல்லி தராங்க, பைத்தான், மேட்லாப் சொல்லி தருவாங்க. தென் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ல படிப்போம். இதுவே 3வது 4வது வருஷத்துல இந்த கோர்ஸ்ல என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெடிக்கல் டிவைசஸ் பத்தி படிப்போம். தென் வந்து பாத்தீங்கன்னா இமேஜிங்ல எம்ஆர்ஐ, தென் சிடி, அல்ட்ராசவுண்ட் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கத்துப்பாங்க. தென் பயோ மெட்டீரியல்ஸ் அண்ட் இம்ப்ளான்ஸ் பத்தியும் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கு. தென் ஏஐ இன் ஹெல்த் கேர்ல ஏஐ எல்லா இடத்துலயும் வந்ததுனால இன்னைக்கு ஹெல்த் கேர்லயும் ஏஐ இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அதனால அங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கு. தென் ஹாஸ்பிட்டல்ல இன்ஜினியரிங் ரிலேட்டடான விஷயங்கள் என்னெல்லாம் புகுத்தப்பட்டு இருக்குது அது எல்லாத்தையும் இங்க வந்து 3rd and 4th இயர்ல படிப்பாங்க. ஃபைனல் இயர் ரியல் மெடிக்கல் டிவைஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து அவங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அது ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல நம்மளுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்படின்னா, மெடிக்கல் டிவைஸ் அண்ட் இம்ப்ளான்ட் சம்பந்தமா ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். தென் நியூரோ அண்ட் பிரெயின் இன்ஜினியரிங் சம்பந்தமா இன்னைக்கு வந்து நம்ம எலான் மஸ்க் பார்த்துட்டு இருப்பீங்கள, சிப்பு வந்து பொறுத்ததுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நியூரோ அண்ட் பிரெயின் இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே முக்கியமான ஃபீல்டா இருக்கு. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மெகா ஹிட் ஆகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். தென் டிஷ்யூ அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் பண்றப்ப நல்ல ஃபியூச்சர்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மெடிக்கல் இமேஜிங், எம்ஆர்ஐ, சிடி அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ மெடிசன் கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா. இப்பயே வந்து ரோபோ வந்து பார்க்க ஆரம்பிச்சு ஏஐ மூலயமா வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மெடிசனுக்கு, ரைட்டா. தென் கிளினிக்கல் இன்ஜினியரிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு. This flexibility is a huge advantage over MBBS. MBBS ஓட வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல பணம் பண்ணக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கூடக்கூடிய ஒரு நல்ல கோர்ஸா வந்து இருக்கு. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அவங்க வந்து படிச்சிருக்கணும். ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எலிஜிபிள் சில இடத்துல. தென் மினிமம் 50ல இருந்து 60 மார்க்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மேட்டர். எங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வேணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னா ஜேஇ மெயின் மூலயமா, அட்வான்ஸ் மூலயமா என்ஐடி போகணும், ட்ரிபிள் ஐடி போகணும், நம்மளுடைய இந்த ஐஐடியில் போய் படிக்கணும், என்ஐடியில் போய் படிக்கணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக ஜேஇ மெயின் அட்வான்ஸ் எழுதியிருக்கணும். விஐடி, எஸ்ஆர்எம், மெட் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போகணும் அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. சம் காலேஜஸ் வேல்யூ ப்ராஜெக்ட்ஸ் ரேங்க் நோ ஒன் டெல்ஸ் திஸ், ரைட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த யாரும் அதை பத்தி பேசி இருக்க மாட்டாங்க, பட் நம்ம இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்றோம். இந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல விஐடியில் போய் படிக்கணும், எஸ்ஆர்எம்ல போய் படிக்கணும், மணிப்பால் யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கு. ஜெய் மெயின் அட்லீஸ்ட் என்ஐடினா நான் போகணும் அப்படின்னா இதுக்கான ட்ரைனிங் வந்து ஆர்ஜிஆர் அகாடமில கோமட் 2026 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்த மாதிரி ஒரு கலவையா இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ சண்டேல இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவில் நடத்தக்கூடிய இன்ஜினியரிங், மெடிக்கல், ரிசர்ச், தென் கியூட் எக்ஸாம்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எழுதக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை இந்த ஒரே ட்ரைனிங்ல வச்சு நீங்க வந்து எழுதலாம், ரைட்டா. ஏதாவது 25 எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் நம்ம நல்லா கிளியர் பண்ண மாட்டோமா, அந்த இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் நீங்க போறதுக்கு நல்ல வாய்ப்பு. 11,800 ரூபாய் தான் இதுக்கான ஃபீஸ். இமிடியேட்டா ஜாயின் பண்றவங்களுக்கு அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், அப்புறமா போர்டு எக்ஸாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 23,600. இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. கிளாஸ் எப்பத்துல இருந்து ஆன்லைன்ல தான் நடக்கிறதுனால, சண்டே தான்றதுனால வீட்டில் தான் இருப்போம். வீட்டில் தூங்குற டைம்ல அழகா இதை பார்த்துக்கிட்டு 2ல இருந்து 5 யூஸ் பண்ணிக்கிட்டு போர்டு எக்ஸாம் முடிஞ்சுமே டெய்லி கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 86,951 86,953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா பேசி ஜாயின் பண்ணுங்க, ரைட்டா. ஓகே, கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, தென் என்ஐடி ரூர்கேலா, தென் எய்ம்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் இன்ஜினியரிங் ரோல்ஸ் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ப்புகள் இருக்கு. தென் இதுல படிக்கிறதுக்கு ஃபீஸ் என்ன சார் ஆகும் அப்படின்னா 50,000 வரைக்கும் பெர் இயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிடைக்குது. தென் 100% வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்டி, தென் இடபிள்யூஎஸ்சி கேண்டிடேட்ல இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் விஐடி வெல்லூர், மணிப்பால் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, யூபிஎஸ், அமிட்டி இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபீஸ் 2 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க பெர் இயர். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 85 95% வரைக்கும் இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. சம் பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியோட இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் லேப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிளஸ் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்தோம்னா எலைட் டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து எம்டி பிளஸ் எம்எஸ் கொடுக்குறாங்க. தென் டெக்னியான் இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்கு. ஏல் யூகான்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்கு. காஸ்ட் இங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 60 லட்சம் ரூபாய் வரைக்கும். இதுல எம்டி பிளஸ் எம்எஸ் ப்ரோக்ராம் டுவல் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஹிடன் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல டிஏ அண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப்ல கிட்டத்தட்ட 15 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்றாங்க. அது நம்மளுக்கு என்ன ஆகுது, படிக்கிற காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது. ரைட்டா? அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கெரியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, சார் இது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா என்ன சார் போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிக்கல் டிவைஸ் இன்ஜினியரா போகலாம். தென் வந்து ஏஐ ஹெல்த் கேர் சயின்டிஸ்டா போகலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் ஸ்டார்ட் அப் நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வந்து இதுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்றாங்க ஸ்டார்ட் அப்புக்கு. ரைட்டா? அதனால ஃபண்டோட நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஃபவுண்டராகவும் நீங்க ஒரு என்டர்பிரனரா ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குது. தென் வந்து கிளினிக்கல் இன்ஜினியர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, தென் வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்டா போகலாம், ரிசர்ச் சயின்டிஸ்டா போகலாம். ஓகேவா? அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். தென் சேலரி எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ல வந்து எதுவும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்டர்ன்ஷிப் இதுல லோ சேலரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆவரேஜ் சேலரி வந்து 18 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. 12 ஐ டாப் ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்படின்னு எடுத்தோம்னா 22 46 லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்கே சேலரி பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. ஹாஸ்பிட்டல் இன்ஜினியர்ஸ் மேனேஜ் கிட்டத்தட்ட 100 கோடி ஒர்த் உள்ள எக்யூப்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்க. ஜாப் செக்யூரிட்டி வந்து ரிசெஷன்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. கோவிட் டைம்ல கூட உங்களுக்கு எல்லாம் என்ன இருந்ததா இல்லையா வேலை வாய்ப்பு. அதனால பயப்பட தேவையில்லை. ரைட்டா? அப்ராட் சேலரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ்ஏல என்ட்ரி பார்த்தோம்னா $70K இருந்து $100K வரைக்கும் யூஎஸ்ஏல வந்து இருக்கு. தென் இது வந்து 2 3 மடங்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 2 3 வருஷத்துலயே வந்து இருக்கு. தென் மெடிக்கல் டிவைஸ் சேல்ஸ்ல போனோம் அப்படின்னா $300K கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை கொச்சி இன்ஜினியரிங் மெடிக்கல் டெக் எக்ஸ்போர்ட்ஸ் ஹப் வந்து நம்மளுடைய சென்னை அண்ட் கொச்சி. ரைட்டா? தென் ட்ரெண்ட் நவ் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா 2025 ட்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ரோஸ்தட்டிக்ஸ், தென் வந்து வேரபிள் ஹெல்த் டிவைசஸ், ஸ்மார்ட் டயக்னோஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கு. தென் 2030 விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் எடிட்டிங் டூல்ஸ், நானோபாட் டயக்னோஸ்டிக்ஸ், ரிமோட் ரோபோட்டிக் சர்ஜரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2030க்கான இந்தியாவோட விஷனா இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். டாக்டர் இன்வெஸ்டர் ரோல்ஸ் பேயிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs rupees பிளஸ் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடிய விரைவில் இருக்கு. ரைட்டா? தென் பேரண்ட்டுக்கான மெசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைல்டு டிசைன் லைஃப் சேவிங் மிஷின்ஸ். இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ற மூலயமா, இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிற மூலயமா குழந்தை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டிசைன் பண்றாங்க. என்ன டிசைன் பண்றாங்க? லைஃப் சேவிங் மிஷின்ஸை வந்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கிடைக்குது. லீட்ஸ் குளோபல் ஹெல்த் கேர் டீம் பை 28 தென் பில்ட் ஸ்டார்ட் அப் வித் 1 crore கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் கிடைக்குது. ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பண்ணணும்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஈக்குவல் டு ஹெல்த் கேர் சிலிகான் வேலி மாதிரி மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு. தென் who should choose this அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா perfect for students who love biology plus டெக்னாலஜி ரெண்டுமே இருக்கணும். பயாலஜி மட்டும் இந்த டெக்னாலஜியும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படக்கூடிய மாணவர்களாக இருக்கணும். தென் லைக் இன்னோவேஷன் மோர் தென் ரோட் லேர்னிங். சும்மா எப்போ பார்த்தாலும் மனப்பாடம் பண்ணின்னு மக்கடிச்சுட்டு என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை அப்படியே எழுதிட்டு போற ஆளுக்கெல்லாம் வந்து இல்லை. இன்னோவேஷன்ல வரணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும். வாண்ட் இம்பாக்ட் பிளஸ் இன்கமும் இருக்கணும், ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணுன்றவங்களுக்கு இது வந்து ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு படிப்பா இருக்கு. திங்க் பியாண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடெக்கு மேல பார்க்கணும் அப்படின்றப்ப ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்ட்டு எங்களுடைய கருத்தா இருக்கு. எங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு உடன்படலாம், உடன்படாம இருக்கலாம். கீழே கமெண்ட்ல கொடுங்க. உங்களுக்கு இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதோட ஏதாவது அட்வான்டேஜா இருக்கக்கூடிய ஏதாவது கோர்சஸ் இருக்கணும் அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ல கொடுங்க. நம்ம லாஸ்ட்ல சொன்ன மாதிரி கோமெட் 2026 ஆர்ஜிஆரோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இட்ஸ் டிசைன்டு ஃபார் டு கிராக் மெடிக்கல்
இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் போகிறதுக்கு இந்த கியூட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் IMU செட் எக்ஸாம்ஸ் இதெல்லாத்தையும் வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் கோமட் 2026. ரொம்பவே முக்கியமாக ஒரு எக்ஸாம்ஸில் எப்படியான நான் கிராக் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரைனிங் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். நம்ம சொன்ன மாதிரி நீட்டு, ஜேஇ, ஐசரு, நெஸ்ட், SRMல ஜேஇ, விஐடி எக்ஸாம்ஸ், பிட்சாட் எக்ஸாம், அமிர்தாவோட எக்ஸாமு, கேஐடியோட எக்ஸாமு, எல்பி நெஸ்டோட எக்ஸாமு, தென் SNUவோட எக்ஸாமு, SNU சாட்டோட எக்ஸாம், இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி த்ரூ பண்ண முடியும். இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூட்டு, கிளாட்டு, தென் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால ரொம்ப ட்ராவலிங்லாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் வீட்டில் உட்காந்து ஜம்மன் ஜாலியாக படுத்துக்கிட்டே வந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு சண்டேல தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து 3 hours நடக்குது. போர்டு எக்ஸாம் முடிஞ்சுமே காலையில் 10லேருந்து 1 வரைக்கும் டெய்லி எக்ஸாம்ஸ் வரைக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து வேரியஸ் டேஸ்லாம் நடக்குது, ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் ஒவ்வொரு நாள் நடக்கிறதுனால அப் டு ஜூன் 1st வீக் வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். இதுக்கான சிலபஸ் என்னன்னா நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். RGR அகாடமி நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா RGR அகாடமி ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணதுமே உள்ள இந்த கோர்சஸ்க்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சிலபஸ் இருக்குது, இந்த கோர்சஸுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னாலும் பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம RGRல வந்து பார்த்தீங்கன்னா கோமட் ஜாயின் பண்ணதுமே அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுத்து தென் நீங்கள் போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுவீங்க. சில பேர்லாம் ஜேஇக்கெல்லாம் வந்து த்ரூ பண்ணிடுவாங்க. ஆனால் எப்படி அப்ளை பண்ணணும் கவுன்சிலிங்க்குனே தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 128 காலேஜஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஜோசா கவுன்சிலிங். இதெல்லாம் யார் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு கூட நிறைய பேரண்ட்டுக்கும் தெரியாது, பசங்களுக்கும் தெரியாது. ஏன்னா 128 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் கொடுக்குறப்ப 128 காலேஜில் குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 700 குரூப் இருக்குது. ஐயோ எதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், எதை செகண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். விஐடி த்ரூ பண்ணிடுவான். விஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேம்பஸ் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸ் தான் நான் செலக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் இருக்குது, அதை நான் எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் கூட தெரியாமல் இருக்கு. அதனால இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா RGR அகாடமியில் உங்களுக்கு ஜம்முன்னு வந்து பண்ணி தருவோம். ரைட்டா, இந்த கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு RGRல இருந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால என்ன பண்ணோம், லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிடுங்க. ரைட்டா, அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை IITல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம் இருக்குது, இன்ஜினியரிங் ப்ளஸ் மெடிக்கல், அதை தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அந்த வீடியோ வர வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிக்கிறேன். யார், உங்களுடைய கோவிந்தராஜ். தேங்க்யூ.